நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற படம் 2025ல பிரைம் ரிலீஸ் ஆன ஹோலி கோஸ்ட்ங்கிற படம் தான். இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த படம் என் மனச ரொம்பவுமே பாதிச்ச படம்னு நான் உன்கிட்ட சொல்ல விரும்புறேன். என்ன பொறுத்தவரைக்கும், நம்ம மனச ஒரு படம் பாதிக்குதுன்னா, அது கண்டிப்பா ஒரு ஃபீல் குட் மூவியா தான் இருக்கும்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா இல்ல, ஒரு பயமுறுத்துற மூவியா கூட நம்ம அந்த படம் மனச பாதிக்க வாய்ப்பு இருக்கு. சரி. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு கூட நான் ஆசைப்படுறேன். கேட்டுறவா? இப்போ உங்க தெருவுல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. யாரோ சில பேர் காணாம போறாங்க, யாராவது கடத்தப்படுறாங்க, இல்ல ஒரு திருட்டுத்தனம் நடக்குது. அதெல்லாம் நீங்க எப்படியோ கண்டுபிடிக்கணும்னு நெனைக்கிறீங்க. போலீஸால கூட கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒரு பேய், ஒரு ஆவி, ஒரு ஆத்மா அத கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, உங்களோட கண்ணோட்டம் அந்த ஆவி மேல, அந்த ஆத்மா மேல எப்படி இருக்குங்கிறத நீங்க சொல்லுங்க. அந்த மாரி ஒரு படம் தான் இந்த படம். சரி, டைரக்ட்டா கதைக்குள்ள போயிடலாமா? அமெரிக்கால அகாஸ்டான்னு ஒரு நகரம் இருக்குங்க. அந்த நகரம் ரொம்பவுமே அமைதியான அழகான நகரம் தான். ஆனா, கொஞ்ச நாள்ல அந்த நகரத்துல இருக்க மக்கள் யாருமே சந்தோஷமாவே இல்ல. ஏன்னா, அங்க தொடர்ந்து சில இளம் பெண்கள் காணாம போய்க்கிட்டே இருக்காங்க. ஏன் காணாம போறாங்க? எதுக்கு காணாம போறாங்கன்னு யாராலயுமே கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் ஆஃபீசர்லாம் தலைய பிச்சுக்கிற அளவுக்கு ரொம்பவே குழம்பி போயிட்டுருக்காங்க. அப்படி ஒரு பொண்ணு கடத்தப்படுறா. அவர்தான் கிரேஸ். அவள நம்மளுக்கு காமிக்கிறாங்க. திடீர்னு அவளே தன்னால மீட்கப்படுறா. அதாவது யாரோட எந்த மனுஷனோட ஹெல்ப்பும் இல்லாம அவளே அதுலருந்து மீண்டு வர்றா. இத ஒரு ஆஃபீசர் விசாரிக்கிறாரு. அவகிட்ட அவ என்ன சொல்றாருன்னா, என்ன காப்பாத்துனது ஒரு போலீஸ் ஆஃபீசர். ஆனா அவரு உயிரோட இல்லாத ஒரு போலீஸ் ஆஃபீசர்ன்னு அவர் பேரையும் சொல்றா. அவர் பேரு ஜிம்முன்னு சொல்றா. அவர் இப்ப உயிரோட இல்லன்னு சொல்றாரு. ஆனா, இப்ப இருக்க அந்த ஆஃபீசரும் இவ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு கதை கட்டுற மாரி இருக்குன்னு நெனைக்கிறாரு. ஏன்னா, இந்த போலீஸ் தொழில எல்லாருமே ப்ரொஃபஷனலா தான் பார்க்கணும். எமோஷனலா பார்க்கக்கூடாது. எந்த ஒரு கேஸ விசாரிக்கும்போதும் ப்ரொஃபஷனலா தான் யோசிப்பாங்க. எமோஷனலா பார்க்க மாட்டாங்க. ஆனா, அடுத்து அவருக்கு ஒரு ஷாக் காத்துருக்கு. இவ சொன்ன பேர அவர் போயி புரட்டி பார்க்கும்போது தான், ஒரு நியூஸ் பேப்பர் பிட்லயோ, இல்ல எதுலயோ ஒரு இன்ஃபர்மேஷன் அவருக்கு கிடைச்சிருக்கும். ஜிம்முங்கிறவரு ஒரு போலீஸ் அதிகாரி. அது மட்டும் இல்லாம, அவர் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. சரி. அந்த இப்ப இருக்கிற போலீஸ் ஆஃபீசர் இத நினைச்சு குழம்புறாரு. ஆனா, அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆ அவரு இவரோட அதாவது இறந்து போன அந்த போலீஸ் ஆஃபீசரோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து, எதனால, எப்படின்னு அவர் வந்து அ எல்லாமே துப்பறியிறாரு. அப்பதான் தெரியுது, ஜிம்முங்கிற அந்த அவரு ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி. அவர் ஒரு விபத்துல இறந்து போயிட்டாரு. ஆனா, அவரு இறந்து போறதுக்கு முன்னாடி, அவர் ஒரு கேஸ கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு. அதுதான் மறைக்கப்பட்ட கிரைம் நெட்வொர்க்க பின்தொடர்ற ஒரு கேஸ். இந்த கேஸ் போய்க்கிட்டு இருக்கும்போதே, இன்னொரு பொண்ணு மாயமாகறா. இப்படி மானசனுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. இது சும்மா மனப்பிரமை இல்ல. கண்டிப்பா இந்த ஆத்மா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு இவரு உறுதியா நம்ப ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா வெளிய யாருக்கும் சொல்லல. மானசன் ஜிம் வீரர் ஆவியா இருக்கும்னு ஒரு முடிவுக்கு வந்து, அந்த ஆவியோட கம்யூனிகேட் பண்ண ரொம்பவே முயற்சி பண்றாங்க. அப்போ ஜிம்மோட ஆவி லைட்ட அணைக்கிறது, ஃபேன ஆஃப் பண்றதுங்கிற இந்த மாரி விசித்திரமான முறையில க்ளூ குடுத்துட்டு இருக்கு நம்மளோட இப்ப இருக்க போலீஸ் ஆஃபீசருக்கு. அந்த சிக்னல வச்சு மானசன் பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த மூடப்பட்ட கொலை வழக்குகள மீண்டும் திறக்கிறாரு. அந்த கேஸுக்கும், இப்போ நடந்த கடத்தலுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கனால தான் இந்த ஆவி வந்திருக்கலாம்னு தோணுது. இப்போ கதை சூடு பிடிக்கிறது வீலரோட ஆவி எதுக்கு திரும்பி வந்துச்சுன்னு மாடிசனுக்கு ஒரு கிளியர் பிக்சர் இப்ப கிடைச்சிருக்கு. ஜிம் ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக வரல. அவர் உயிரோட இருக்கும்போது துப்பு துவக்கின ஒரு பெரிய கிரைம் கும்பல் சமூகத்துல பெரிய இடத்துல இருக்கு. அவங்க தான் இந்த பொண்ணுங்கள கடத்தி கொலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த கும்பல அம்பலப்படுத்தி நீதிய நிலைநாட்டுறதுக்காக தான் ஜிம்மோட ஆவி திரும்பி வந்திருக்குதுன்னு நம்மளோட இப்ப இருக்க ஆபீசர் கண்டுபிடிக்கிறாரு. மாடிசன் ஆவி கொடுத்த க்ளூவ வச்சு கடத்தல்காரன் இருக்கும் லொகேஷன கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனா, அந்த கடத்தல்காரன் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஆள். ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒருத்தன். அந்த கிராமத்திலேயே அவர் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒருத்தன்னு சொல்லலாம். மாடிசன் கடத்தல்காரன பிடிக்க ஒரு பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையில மாடிசன் தோக்க போற நேரத்துல அந்த ஹோலி கோஸ்ட் தலையிடுது. இங்க ஹோலி கோஸ்ட்ன்னு குறிப்பிடுறது வேற யாரும் இல்ல. நம்ம இறந்து போன ஜிம் தான்.
திடீர்னு கதவு பூட்டிக்கிறது. ஒரு கனமான பொருள் கடத்தல்காரன் மேல விழுறது. மாடிசனுக்கு ஒரு சில நொடிகள் டைம் கிடைக்குது. கடத்தல்காரன பிடிக்கிறாரு. அப்போ இறுதியில மாடிசன் அந்த கடத்தல்காரன அரெஸ்டும் பண்றாரு. கடத்தப்பட்ட பொண்ணுங்க அத்தன பேரையும் காப்பாத்தவும் செய்றாரு. ஜிம் வீலரோட ஆவி தன்னோட கடமைய முடிச்ச திருப்தியில மாடிசனுக்கு ஒரு அமைதியான விடை குடுத்துட்டு மெதுவா அந்த இடத்த விட்டு மறையுது. இப்ப நீங்க சொல்லுங்க, இதுதான் இந்த கதையோட சுருக்கம். ஒருவேள நம்மளே எதிர்பார்க்காம மனுஷங்க கூட நம்ம ஹெல்ப் இல்லாத நிலையில ஒரு ஆவியோ, ஒரு ஆத்மாவோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நெனச்சா, நீங்க அத ஏத்துப்பீங்களா? இல்ல அத எந்த கண்ணோட்டத்துல பார்ப்பீங்கன்னு தான் என்னோட கேள்வி. அதுக்கான பதில நீங்க சொல்லுங்க. நாளைக்கு வேற ஒரு கதை சுருக்கத்தோட நான் உங்கள சந்திக்கிறேன். இந்த கதையோட சுருக்கம், மைய கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, கண்டிப்பா இந்த படத்த பிரைம்ல நீங்க பார்க்கலாம். தமிழ்ல அவைலபிளா தான் இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். சரி, நாளைக்கு வேறொரு படத்தோட பார்க்கலாம்.